பாத்திரம் வாங்கியாச்சு பால் காய்ச்சறதுக்கு. பால் காய்ச்சறது வாங்கினது, ஆனால் வேணா அரிசியும் பொங்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து எனக்கு ஸ்ரீ வந்து ஹிப் பண்ணுறேன்றா. ஸோ அது என்னன்னு பாருங்க, வீட்டில் வச்சு விளக்கு காமிச்சோம்ல. ஸோ அதனால் ஓம் விளக்கு எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ரீக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு விளக்கு க்யூட்டு க்யூட்டு. நிறைய விளக்குகள் இருக்குங்க இங்கே. பாருங்க செமையாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் விளக்குகள் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வைப்போம்ல கோவிலில் தீபம் விளக்குறது. இந்த இது இந்த கிளாஸ் ஒன்று வேண்டாம், டேப்பர் கிளாஸா? அவட கிளாஸ் இருக்கே இல்லை. இதுதான் ஷோரூம். பில்லைன்ஸ் செக்ஷனுக்கு போகிறோம். அல்ல நமக்கு நாளல்ல விஷயம். நாளைக்கு கூட நாளைக்கு காலையில தான் வந்து ஸ்ரீயக்கா வந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. வினி இது மாதிரியா? ஓகேண்ணா இது? ஓகே ஓகே. இது ஓகேயா? எல்லாம் ஸ்ரீக்க தலையில தான் வைக்கிறேன். இது ஓகேவா? ஓகே தானே? പറഞ്ഞില്ലേ 17 இல்லையே? 17 பண்ணுங்க. பண்ணி தரேன் பாருங்க. பண்ணி தரேன் மேடம். நாங்க எப்படி இருந்தாலும் இங்க தான் வந்து எடுக்க போறோம். நல்லா இருக்குல்ல தங்கம்? இது ஷூ சாரி ஒரு சின்ன ரேக் மாதிரிலாம் ஷூ ரேக் வேணுமா? ஷூ ரேக்னா ட்ரிபிள் டோர் தான் நம்ம இருக்கு. എന്തൊരു ഞാൻ എന്തൊരു അറിയുന്നു? നീ ഒന്നും നോക്കണില്ല, ഞാൻ എൻ്റെ ஓகே போகலாமா ஸ்ரீ? இப்போ வந்துட்டு நம்மளும் மேலே போனேன் சோஃபா பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ ஸ்ரீ ஓடுற பேர் பிடிக்கணும் வந்துட்டு தயவு வேண்டாம், அது போய்க்கோ ஓடிடு. நம்ம கிந்தி கிந்தி மெல்ல மெல்ல அவள் பார்த்த டிசைன்லாம் செட் பண்ணி வச்சிருவா, அதுக்கப்புறம் போய் சேர்ந்துடலாம். செகண்ட் ஃப்ளோரா? ஓகே. எங்க ஒரு லிஃப்ட் வைக்க மாட்டீங்களா? ஷோரூம்ல ஒரு லிஃப்ட் வச்சாங்க, ஆல்ரெடி வேர்த்து குளிச்சு. இவங்களுக்கு இன்னொரு ஷாப் இருக்கு, உதயம் ஃபர்னிச்சர். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு லிஃப்ட் இருக்கு. பட் இதுதான் மெயின். பட் எங்கே லிஃப்ட் இல்லை. என்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆன கேஸு, உடம்பு சரியில்லாத கேஸ் எல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்.